தேசிய அளவிலான களரி பயிற்று போட்டி டெல்லியில் நடைபெற்றது. இதில் 28 மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருந்து 10 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். 2 நாள் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் மாஹே வீரர் அஸ்வின் அபிலாஷ் வெள்ளிப்பதக்கம் மற்றும் புதுச்சேரி வீராங்கனை மணிமுகிலா வெண்கலப் பதக்கம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தனர். பதக்கத்துடன் புதுச்சேரி திரும்பிய அவர்களுக்கு விளையாட்டு வீரர்கள் சங்கத்தின் சார்பில் ரயில்வே நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. களரி பயிட்டு கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் நடந்தது. SGFI, அதாவது உங்களுக்கு ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நடத்துறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 20 ஸ்டேட்டில் வந்து குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க. இதில் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 பேர் கலந்துட்டாங்க. அதில் நம்ம சில்வர் மெடலும் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து பிரான்ஸ் மெடலும் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கேர்ள் போய் அழிச்சிட்டு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரியான கேம் வந்து இப்போதைக்கு தான் வந்து ஒரு 6 வருஷமாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த கேமுக்கு போகிறப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம ட்ராவலிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கு ஸ்டடீஸ்க்காக இருக்கட்டும், அடுத்த லெவலுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து பிளான் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து 69th நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இதில் 20 ஸ்டேட்ஸ் கிட்ட எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் 1000 பேர் கிட்ட நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. டேபிள் டென்னிஸு, களரி பயிற்று, ரெஸ்லிங் இதெல்லாமே இருந்தது. இதில் முறையாக நான் வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் எடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் குரு ராஜசேகர் அவர்கள் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு விருப்பப்படுறேன். ஒரு நல்ல தற்காப்பு கலைக்கான ஒரு முன்னுதாரணமா இந்த ஒரு கலை இருந்தது நான் சொல்லுவேன். மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி இல்லை, இது எல்லாருமே பண்ற அளவுக்கு ஒரு ஃபிட்னஸும் சரி, இதுவும் சரி, எல்லாமே கலந்து ஒரு கலையா இது சிறந்ததா இருக்கும்னு நான் சொல்றேன். கலையை கத்துக்கிறது மூலமா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இதெல்லாமே கொஞ்சம் இதுவாகும். அதனால ஸ்கூல்ஸ்ல எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா எல்லாம் படிப்பாங்க. இந்த கலையும் மூலமாகவும் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவுமே இருக்கும். மன வலிமை இதெல்லாமே இதனால நல்லா கிடைக்குது. கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இதுல இன்க்ரீஸ் ஆகும். பாண்டிச்சேரியில ஒரு 10 பேர் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதுல 2 பேர் மெடல் அடிச்சிருக்காங்க. நான் வந்து சில்வர் மெடல் அடிச்சிருக்கேன். பிரான்ஸ் அடிச்சிருக்கேன். அப்புறம் அஸ்வின் அபிலாஷன் மாஹேல இருந்து அவங்க சில்வர் மெடல் அடிச்சிருக்காங்க.